பெத்தேல் டிவி. இது வானத்தின் வாசல். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் எத்தனையோ நாட்களாய் இது திட்டமிடப்பட்டாலும் இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் முன் குறித்தார். அருமையான மகன் ஜோயல் பிரசன்னகுமார், உங்கள் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை என்ற சொல்லுக்கு ஏற்ப இளம் வயதில் தூக்கத்தை துறந்து வாலிப இன்பங்களை மறந்து மிக இளம் வயதில் ஒரு நூலாசிரியராக வலம் வந்திருக்கிற நூலின் ஆசிரியர் தம்பி ஜோயல் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை முதல் நான் வாசித்த பொழுது இதை அச்சு பகர்ந்த நகலாக ஜோயல் அவர்கள் கொண்டு வந்து தருகிற பொழுது மிகுந்த ஆச்சரியத்தோடு நான் ஜோயலை பார்த்தேன். எனக்கு இதுல பிடித்தது, நான் ஒரு 4 முறை ப்ரூஃப் ரீடிங்ல இருந்து இந்த நூல் உருவாகிற வரை நான் அவரோடு இருந்திருக்கிறேன். ஒரு ஜோயலுடைய அந்த உடல்பூர்வமான சின்சியாரிட்டி அது ரொம்ப முக்கியமானது. இந்த நூலை கொண்டு வந்து சாதாரண நான் சொன்னேன், ஒரு 4-5 மிஸ்டேக் இருக்கிறது பரவாயில்ல, அதுக்கு ஏன் போய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். இல்ல அங்கிள் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு தப்பு கூட இல்லாம இருக்கணும். சாட்சி தம்பியை கொடுத்து ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு இன்னும் அநேக புத்தகங்களை நீங்கள் எழுதுவீங்க. யூ ஆர் கோயிங் டு கோ ஃபார் பியாண்ட். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண போகிறாரு தம்பி. நான் சொல்கிறேன் தம்பி, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றுவார். அநேக புத்தகங்களை அவரை எழுத போகிறார். அவருக்காக ஒரு கரங்களை தட்டலாம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்களுடைய நூல் ஆசிரியர் ஜோயல் பிரசன்னகுமார் அவர்கள் பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் வலது பாசல் வீற்றிருக்கும் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானவருக்கும் நன்றியையும் துதியும் சோஸ்திரத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தின் பேஸ் 9 வருஷம். ஆமென். இது முழுக்க முழுக்க தேவன் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு தான் நாங்கள் மகிமையை செலுத்துறோம். பால்வாங்க நைனா அவர்கள் நூலை வருகிறார். நம்மை போற்றுகிறோம், நம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தம்பி ஜோயலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாயின் கற்பத்திற்கு முதே மகனை நீங்கள் தெரிந்து கொண்டீர், வேறு பிரித்தீர், அபிஷேகித்தீர். இன்றைய காலகட்டத்தில் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாலிபர் கூட்டத்தில் அருமையான மகனை நீ தெரிந்து கொண்டீர் ஐயா, அபிஷேகித்தீர், வெளிப்பாடுகளை கொடுத்தீர். ஆண்டவரே, அருமையான இந்த நூலை எழுதும்படி நல்ல ஒரு ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க. இதை படிக்கிற பிள்ளைகள், பாவத்தில் கிடக்கிறவங்க, சாபத்தில் கிடக்கிறவர்கள், அநேக வாலிய பிள்ளைகள் இதை படிக்கும் போது அவர்கள் பசுத்தவான்களாய் மாறும்படி பசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். அருமையான இதுக்கு மேலே பேச தம்பி சொன்னது போல அநேக புஸ்தகங்களை என் மகனை வெளியிடும்படி
கதமானுக்கு ஞானத்தை தர முடியாய், வேதத்துடைய ஆழங்கரும் ரகசியங்களையும் மனுக்கு வெளிப்படுத்த முடியாய். இதோ உலகத்தை கலக்கிறவங்க வந்து விட்டான்னு சொல்லி அப்போஸ்தலர் மாசம் பிரகாரம் இந்த உலகத்தை கலக்கிற, இந்த ஆம்பூரை கலக்கிற, தமிழ்நாட்டை கலக்கிற, இந்திய தேசத்தை கலக்கிற ஒரு நல்ல வாலிபனாய் நீ மகனை மாற்ற முடியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுநாம செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. It's not because anybody, God has chosen him. கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் அபிஷேகத்திருக்கிறார். கேள்வி எழுவாங்க, இது என்ன அபிஷேகம், இவருக்கு எப்படி வரும், நாங்க முறையா வந்திருக்கிறோமே, எங்களுக்கு தானே வரணும். கர்த்தர் விரும்பினால் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? புத்தகம் அநேகரை ஆள போகிறது. Nobody can oppose us. The ruling what God has given Joel is nobody can oppose it. கேப்பே இல்லை, ஃபுல்லா அனைத்து பக்கங்களிலும் அனைத்தும் ஜாம் பேக், திறந்தாலே வெடிக்க மாதிரி அத்தனையும் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவு கிருபை ஒன்று. இன்னொன்று, இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால் 2 காரியங்கள் புத்தகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, தானியேலுக்கு சொன்ன இந்த புத்தகத்தை முத்திரை போடு, டோன்ட் ஓபன் இட், சீல் பண்ணு, யாரும் படிக்க வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. யோவானுக்கு முடியும் போது சொன்னார் 22:10 முத்திரை போட வேண்டாம்னார். நல்லா பாருங்க, முதல் புத்தகத்தை முத்திரை போடுனார், கடைசி புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம்னார். இதை கர்த்தர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த புத்தகத்தை படித்து நான் எப்பொழுதுமே புத்தகத்தை கிறுக்குவேன் நிறைய, ரொம்ப கஷ்டம், இதை விரிக்கவே முடியல. திறக்கவும் திறக்குது, விரிக்கவும் முடியல. மூடியும் வச்சிருக்காரு, திறந்தும் இருக்கிறது. ஆகவே தானியேலுடைய முத்திரையும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை உடைந்தா இருக்குது. யாராவது வைத்திருந்தால் விரித்து பாருங்க, விரிக்க முடியாது. யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன், யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை அதிகமாய் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இது என்னடா இது வெக்கம், நமக்கு இல்லாத கிருபை என்று சொல்வார். பிரசன்னகுமார் யாரு, ஜோயல் யாரு, இவங்க எல்லாம் யாரு, இவங்க போய் எப்படி அன்பு கூறலாம்? அன்பு கூறுவதற்கென்றே அழைக்கப்பட்ட வேதபாரர்கள் நாங்கள், பரிசேயர்கள் நாங்கள். இப்படிப்பட்ட சங்கிலியை தான் இயேசு உடைத்தார். இவள் மிகுதியாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். God will see through the book and say, உடனே வேதபாரர்களுக்கு எரிச்சல் வந்து விட்டது. நீயும் கலிலேயனா, நீயும் அவன் ஏத்து பையன், அவன் எழுதந்து எப்படா நீ அங்கீகரிக்கிற என்ற பிரச்சனை இப்பொழுது அல்ல, இயேசுவானோர் வாழ்ந்த காலத்தில். இதை நாம் மறந்து விடுகிறோம், இதை நாம் மறைத்து விடுகிறோம். சமுதாயத்தில் ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் கைத்தட்டல்கள், சாராருக்கு ஒரு சாரார் மட்டும்தான் அறிவு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த காலத்தில் தான் மிஷனரிகள் வந்தார்கள், நம்மையும் அறிவாளிகளை மாற்றினார்கள். அந்த டாக்டர் இடத்துல சொன்னேன், நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இவர்களுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வரும் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் டாக்டர். இத்தனை பேரும் பிஜி வாங்கியிருக்காங்க, இத்தனை பேரும் அறிவாளிகளா இருக்கிறார்கள், இத்தனை பேரும் கோல்டு மெடலிஸ்டா இருக்கிறார்கள், இத்தனை பேரும் வழக்கறிஞராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அதற்கு. இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அவனை பிடிக்க போனார்கள், வேதத்தில் இருந்து வந்தது. It has come from the Bible, it has not come from anywhere else. இயேசுவானவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லூக்கா 2:47 அவர் பேசின ஞானத்தை கேட்டு வேதபாரர்கள் வியந்தார்கள். He is nothing, he is not a Pharisee, he is not a teacher, he is not a Bible scholar, he is not a theologian. ஆனால் தேவன் அவர் கொடுத்த ஞானத்தை, வெளிப்படுத்தியிருக்கிற ஞானத்தை, 30 வகையான ஜபங்கள் எனக்கே ஆச்சரியம் தருகிறது. நீங்கள் 2ஆம் வருகையிலே நடைபெற போகிற யுத்தம், இப்போது யூரான் நடக்கிறது, ஈரான் எல்லாம், இவைகளெல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது, எந்த சமயத்திலும் சொல்லவில்லை. இட்ஸ் ஆல் ரிட்டன். அதை எனக்கு இருக்கிற அர்மதரான் யுத்தம் புஸ்தகம் என்பது 1290 பக்கங்களை கொண்டதை ஒரே பேராகிராஃப்ல சுருக்கி எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரே பேராகிராஃப்ல. வாட்ஸ் a great wisdom. நான் எனக்கு கொடுத்த புத்தகத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். அதில் எழுதியிருக்கிறேன், how wonderful Lord you have given him the wisdom to concise. 1300 pages புக், ஒரே பேராகிராஃப்ல 2 யுத்தங்கள். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது கிறிஸ்துவனை. அர்மதகான் யுத்தம் என்றால் என்ன தெரியாது, கோகு மாகோகு என்றால் என்ன தெரியாது, எப்போது நடக்கிறது என்று தெரியாது, அது எந்த நடக்கிறது என்று தெரியாது. பட் they will say, I am secretary, I am president, I am elder, I am so and so, I am. இந்த புத்தகம் நாம் பதவியிலே நடக்கிறவராய் நடக்க இது உதவும். Let us walk
அவரை நடத்தி செல்வதற்கு இந்த புத்தகம் நிச்சயமாக பயன்படும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதில் புத்தகத்தை கையில் கொடுக்கிறாரு. நான் இன்னும் தூங்கவே அவர் நல்ல துணி கொடுக்கிறார். இதை படித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த பயணத்தினுடைய மகிமை குறித்து தொடர்ந்து அவர்கள் செய்வீர்கள். ஒரு ராஜாவோட கேள்வி வருகிறது. அந்த ராஜா எப்படி வருவார்கள் என்றெல்லாம் இவர் பார்த்துள்ளார்கள். எண்ணெய் கீழ்த்து கொண்டவர்கள் கைவிடப்படுவார்கள். எண்ணெய் கழித்துக் கொண்டு ராஜா வருகையின் ஒரு வெளிச்சத்தோடு அவர் முன் செல்வர்கள் அழைக்கப்படுவார். நிச்சயமாகவே இப்படி ஒரு ஊழியன் எழுந்ததை நினைத்து ஆம்பூர் பட்டணத்தில் ஆண்டவருக்கு நாம் முழு இருதயத்தோடு நன்றி செலுத்த வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலோசனையின்படி பரிசுத்த வாழ்வுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடிப்படை சத்தியங்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியத்தை மிக அருமையாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்பு தம்பி ஜோயல் பிரசன்னகுமாரை நான் அதிகமாய் பாராட்டுகிறேன். தைரியமாய் இந்த புத்தகத்துல வெளிப்படையான அடிப்படையான சத்தியம் அல்ல, வெளிப்படையாய் எழுதியிருக்கிறார். யாருக்கும் அஞ்சாமல் அஞ்சா நெஞ்சம் படித்தவர் இந்த ஜோயல். வயதில் சிறியவனா இருந்தாலும் தெளிவான ஞானஸ்தான உபதேசத்தை குறித்தும், பரிசுத்தாவின் உபதேசத்தை குறித்தும், ஜெப வாழ்க்கையை குறித்தும். ஆகவே எல்லோருமே இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகம் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இதுதான் பேசிக் ரூல். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புத்தகம் எழுதி வெளியிடுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. மனுடைய இருதயத்தின் வாஞ்சை, தேவன் பேரிலே அவர் கொண்டிருந்த அன்பு, இதை தன் இருதயத்திலிருந்து ஒரு கடிதமாக எழுதி அதை புத்தகமாக வெளியிடுகிறார். விடுதலை அற்புதர் ஊழியத்தின் சார்பாக தன் மகனை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலே மிகையாகாது. அவருடைய அர்ப்பணிப்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது. மிஸ்டர் உதயகுமார் introduced his son. I was shocked and astonished to see his physique and mental power, because being a young chap, God has blessed him to write a book. இங்க மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா ஊழியர்கள் சார்பாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அருமையான கர்த்தாவே வாங்கி உடைக்க போகிறேன் முத்திரைகளை. அதிலிருந்து மின்னல்கள், இடிகள், வாதைகள் எல்லாம் பூமிக்கு வரப்போகிறது. இந்த அருமையான காட்சியை புத்தகமாய் எழுத உம்முடைய மகனை கொடுத்த ஞானத்துக்காய் நன்றி. ஊக்குவித்த பெற்றோர்களுக்காய் நன்றி. வாழ்த்துரை வழங்கி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நிய ஐக்கியமும் புத்தகத்தில் பிள்ளையோடும் இங்க இருக்க எல்லா கர்த்தர் தாசரோடும் செய்தி கொடுத்த ஜேஸ் டேனியலோடும் இதில் கலந்து கொண்ட எல்லா மக்களோடும் உலகங்கள் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா.